ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 8 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்து வந்து அந்த பார்க்கில் போய் அவருக்கு போய் நோட்டீஸ் கொடுக்கும்போது அங்கே மனோஜும் அவரோட ஃப்ரெண்டு அங்கே உட்காந்து கடலை தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்தோன்னே, இவனுங்க வேலைக்கு போகலையா, இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவர் வந்து கேட்குறாரு, இவங்கள என்னப்பா நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனோடனே, என்னென்ன இவங்க இங்கே பண்ணுறாங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டோன்னே, இவங்க 2 பேரும் இப்போ இல்லைப்பா ஒரு 2-3 மாதமாகவே இதே வேலையாக தான் பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக ஒரு 10 மணி ஆனால் பார்க் திறக்க முன்னாடியே வந்துடுவானுங்க. 11 மணி ஆனால் ஒரு இளநீ போய் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் செய்வாங்களோ எல்லாமே சொல்கிறாரு. அப்படியான்னு சொல்லிட்டு அதையும் முத்து வீடியோ எடுத்துடுறாரு. அப்புறமா இவங்க செய்கிறத காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பார்க்கில் உட்காந்து அவங்க செய்கிறத ஒன்றா சுற்றி வீடியோ எடுத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ வீட்டில் வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி மனோஜ் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டோடனே ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா தேவையில்லாமல் அவரை பற்றி பேசாதீங்கன்னொடனே, நீ என்னம்மா சொல்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்கிறாரு. வச்சு அந்த அவர் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார்ல அந்த டிவியில் கனெக்ட் பண்ணி போட்டு விடுறாரு. காலை 10 மணிக்கு மனோஜும் அவரோட வேலையில்லாத ஃப்ரெண்டும் சேர்ந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்புறமா அவங்க பார்க்கில் விளையாடுறது, கரெக்டாக 1 மணி ஆனால் சாப்பிட உட்கார்றது, எல்லாத்தையும் சொன்னோடனே ரோஹிணி அப்படியே ஷாக்காகி இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்த்து முடிச்சோடனே அண்ணாமலை வந்து ரோஹிணி கிட்ட கேட்குறாரு, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னோடனே, இல்லை அவர் சில நேரம் கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக இந்த மாதிரி இப்போ தனியாக போவேன் அப்போ தான் காசு கிடைக்கும்னு சொல்வார்னோடனே, நீ என்னம்மா அவன் பார்க்கில் போய் தூங்கிட்டு இருக்கா, நீ என்ன இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து அதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் சொல்வார்ல அந்த இதை போட்டு காட்டுறாரு. இன்னும் நீ நம்பலைன்னா அவனோட ஷோரூமில் பேசின ஆடியோ கூட நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ போட்டு காட்டும்போது, அவர் 2 வாரம் தான் இங்கே வேலை பார்த்தாரு. அப்புறமா அவரை வந்து அங்கேருந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னோடனே, இப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அவர் இங்கிலீஷில் பேசினனால தான் அன்றைக்கி அவர் அங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்ததுனால பயந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி உங்கள் புருஷன் இப்படி ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாரு சொல்லிட்டு இப்போ எல்லாருமா ரோஹிணியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மற்ற மனோஜ் வராரு, என்னடா நீ வாசலில் பூவை இப்படி அள்ளி வச்சிருக்கிற, வர வேண்டாமா, என்னோட கொலீக்ஸ் எல்லாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னொடனே, என்ன லீக்ஸ்னோடனே கூட வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிண்டலாக சொல்கிறாரு. ஓ ஆமாம் அவங்கன்னா வந்தால் தப்பாக தான் நினைப்பாங்கன்னொடனே, இன்றைக்கி எங்கள் ஷோரூமுக்கு யார் வந்தால் தெரியுமா, ரோஹிணி உனக்கு பிடிச்ச ஆக்டர் தான் வந்தார், விஜய் வந்தார். எங்கள் ஓனர் வந்து என்ன தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார், ஏன்னா நான் தானே நிறைய கார் விற்பேன் அப்படி சொல்லிட்டு மனோஜரை ரொம்ப பில்டப் போட்டுட்ருக்கிறாரு. வீட்டில் எல்லாரும் அப்படியே செம காண்டில் உட்காந்துருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.